எங்களுக்கு மாற்றமான எண்ணங்கள் வருவதென்று அதை நாங்களே உருவாக்கி கொள்றது இல்ல, அது அல்லாஹ் வெச்சது எங்கள்ல. நல்லவங்களுக்கும் பாவ சிந்தனை வராம இல்ல. யாரெல்லாம் பேணுதலா பக்குவமா கட்டுப்பாடோட கண்ணை பாதுகாத்து காதை பாதுகாத்து நாவை பாதுகாத்து பேணுதலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆசை இல்லாம இல்ல, அவங்களுக்கு எல்லாம் பாவ சிந்தனைகள் வராமல் இல்ல, எல்லாம் வருவது. அவங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எண்ணம் மாற்றமான எண்ணங்கள் வரையலும், ஆனா தவறான செயலை செய்யாம இருக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும். நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய பலன் உங்களுக்கு தான். நீங்க மாற்றமா நடந்தா நஷ்டமும் உங்களுக்கு தான். இது என்னுடைய தேவை. நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் இந்த நியத்தோட செய்வது என்னுடைய தேவை. அந்த சிந்தனையோட தான் நாங்க அமல்கள் செய்யணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கடை போடுறவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு கடை போடுறது இல்லை. மக்கள் பானுக்கு பனிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஒரு பேக்கரி ஒன்றை திறந்தா மக்களுக்கு உதவியா இருக்கும். மக்களுக்கு உதவி எல்லாம் ரெண்டாவது, இவர்த தேவை இருக்குது. கடை திறக்கிறவர் எதுக்கு திறக்கிறார்? அவரது தேவைக்காக வேண்டி திறக்கிறார். பாவத்துல ஈடுபடுறவங்க நினைக்கிறாங்க இவனுக்கு துனியாவை என்ஜாய் பண்ண தெரியாப்பா, உங்களையில கண்டாலும் மணியை பார்த்து கொண்டு தான் போறார். இந்த பாவம் செய்யாதவங்கள மடேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு விருப்பம் இந்த சகல அடியார்களும் சொர்க்கம் போ, அவனுக்கு எந்த தேவையும்